கடலூரில் திருமண அழைப்பிதழ் வைக்க வந்திருப்பதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு நகையை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நன்கு பழகியவரின் வீட்டில் திட்டமிட்டு கைவரிசை காட்டிய பெண் உட்பட 4 பேர் சிக்கியது எப்படி? மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்தேறிய சம்பவம் ஒட்டுமொத்த கடலூரையும் கதிகலங்க வைத்துள்ளது. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கை கால்களை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்த கும்பல் கூண்டோடு சிக்கியுள்ளது. திருமண அழைப்பிதழ் வைக்க வந்திருப்பதாக கூறி திட்டமிட்டு மெகா கொள்ளையை அரங்கேற்றி தப்பித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கடலூரில் எம்ஜிஆர் நகரில் வசிப்பவர்கள் ரகுகுமார், ரூபிகா தம்பதி. ரகுகுமார் வேலைக்கு புறப்பட்டு சென்றதும் ரூபிகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். பிற்பகல் 2:30 மணி அளவில் 3 பேர் ரகுவின் வீட்டு வாசலில் நின்று குரல் கொடுத்துள்ளனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த ரூபாவிடம், உங்கள் கணவர் வீட்டில் இருக்கிறாரா? திருமண பத்திரிகை வைக்க வந்துள்ளோம் என்று கூறி பேச்சு கொடுத்துள்ளனர். திருமண பத்திரிகை என்றதும் நம்பிய ரூபிகா, கணவர் வேலைக்கு சென்றுள்ளார், உள்ளே வாங்க என்று அழைத்துள்ளார். உள்ளே சென்றவர்கள் திடீரென ரூபிகாவை கீழே தள்ளி காயப்படுத்தியதுடன் கயிற்றால் கை கால்களை கட்டி போட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் ரூபிகாவின் கழுத்தில் அணிந்திருந்த தாலி செயின் மற்றும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 11 சவரன் தங்க நகைகளை மொத்தமாக கொள்ளையடித்துள்ளனர். தகவல் அறிந்து கடலூர் டிஎஸ்பி தமிழினியன் தலைமையிலான போலீசார் நேரில் வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். திருமண பத்திரிகை வைப்பதாக கூறி கைவரிசையில் ஈடுபட்டவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்ற கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் வந்து சென்றது புதுச்சேரி சுர்ணாவூரைச் சேர்ந்த 48 வயதான சுமதி மற்றும் 27 வயதான சந்தானராஜ் என்பது தெரிய வந்தது. உடனே விரைந்து சென்ற போலீசார் சுமதியை பிடித்து விசாரித்தனர். அதில் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டு ஓனர் ரகுகுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பே சுமதிக்கு அறிமுகமாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருமணத்துக்கு பின் சுமதியுடன் பேச்சு வழக்கு இல்லாமல் இருந்துள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ரகுகுமார் தனது பிறந்த நாளை வீட்டில் கொண்டாடியுள்ளார். பிறந்த நாள் விழாவில் சுமதியும் கலந்து கொண்டுள்ளார். அப்போது ரகுகுமாரின் மனைவி ரூபிகா அணிந்திருந்த நகைகள் சுமதியின் கண்களை உறுத்தியுள்ளன. பின்னர் அவரிடமிருந்து நகைகளை கொள்ளையடிக்க மாஸ்டர் பிளான் போட்டுள்ளார். அதற்காக தனக்கு அறிமுகமான ராஜி என்கிற சந்தானராஜ், புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுகுணா, திருச்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி ஆகியோரை அழைத்து வந்துள்ளார். பின்னர் 4 பேரும் கடலூர் ஆல்பேட்டையில் ரூம் போட்டு கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். இதனையடுத்து சம்பவத்தன்று சுமதி தனது கூட்டாளிகளுடன் ரகுகுமார் வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டை அடையாளம் காட்டிவிட்டு சுமதி அங்கிருந்து சென்று விட்டார். எஞ்சிய 3 பேரும் பத்திரிகை வைப்பது போன்று உள்ளே சென்று இளம்பெண்ணை தாக்கி நகைகளை கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்தது. கொள்ளையடித்த நகைகளை விற்பனை செய்யும் நோக்கில் பன்ருட்டிக்கு சென்றபோதுதான் சுமதியும் சந்தானராஜும் சிக்கியுள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தஞ்சாவூரில் தலைமறைவாக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் சுகுணாவையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 4 பேரையும் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 12 சவரனுக்கும் மேற்பட்ட நகைகள், கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதனிடையே மீட்கப்பட்ட நகைகளை கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பார்வையிட்டார். கொள்ளை சம்பவம் அரங்கேறிய 24 மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கூண்டோடு கைது செய்த போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்தார். தனக்கு தெரிந்தவரின் வீட்டிற்குள் புகுந்து இளம்பெண்ணை தாக்கி கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.